கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1511 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீ தேவ ஆலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவாலயத்திற்கு போகும்போது பரிசுத்தமாய் போக வேண்டும். தேவாலயத்திற்கு வருகிற பொழுது பரிசுத்தமாய் வர வேண்டும். பலியிடுவதற்காக தேவாலயத்திற்கு போகக்கூடாது. தேவ ஆலயங்களிலே பலியிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பலியை விரும்புகிறார். ஆவிக்குரிய ஆராதனையை விரும்புகிறார். பலியை அவர் விரும்பவில்லை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பழைய ஏற்பாட்டிலும் கூட சாமுவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலி கொடுப்பதை காட்டிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதுதான் சரியானது என்று வேத புத்தகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு சில கிறிஸ்தவ ஆலயங்களில் ஆடுகளை, கோழியை கொண்டு போய் பலி கொடுக்கிறார்கள். பலி கொடுத்தலை தேவன் விரும்பவில்லை. நல்ல கவனியுங்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும். தேவாலயத்திற்கு வருகிற பொழுது பரிசுத்தமாய் வர வேண்டும். செவி கொடுத்து சேர்வது நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவ ஆலயத்திலே ஆராதனைக்கு பின்பதாக கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நன்றாக கவனித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். பலியிடுவதை பார்க்கிலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதுதான் நலமானதாக இருக்கும். எனவே ஆலய காரியங்களிலே ஆலயத்திற்கு வரும்போதும் சரி, வந்து ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போதும் சரி, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக பரிசுத்தமாய் வர வேண்டும். பரிசுத்தமாய் தேவனுடைய வார்த்தையை வாங்கி கொள்ள வேண்டும். வாங்குகின்ற வார்த்தையை இருதயத்தில் வைத்து நடைமுறைக்கு அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆலயத்திற்கு பரிசுத்தமாய் செல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை நீங்கள் வாங்கி அதன்படி நடந்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பெருமைக்காக ஆலயம் செல்வது, ஆலயத்தின் முன்பு ஆடு, கோழி, மாடு இவைகளை அசனம் என்ற பெயரினாலே பலியிட்டு தங்கள் குறைகள் மாறும் என்ற நம்பிக்கையிலே சிலர் செய்து வருவதை இன்றைக்கு மாற்றும்படியாக இந்த வார்த்தையை தேவன் தந்திருக்கிறீர் ஐயா. பலியிடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுப்பது உத்தமம். எனவே இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ஆலயத்திற்கு வருகிற பொழுது பரிசுத்தமாய் வரவும், நடையை காத்து கொண்டு வரவும், வந்த பின்னாடி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தல் சரியானது, உத்தமமானது. எனவே தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற பொழுது பரிசுத்தமாய் வாருங்கள். பரிசுத்த வார்த்தைகளை இருதயத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.